கொண்டு போய் சேர்க்கணும்? இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரணும். நாங்க பாஸ்ட படிச்சு என்னங்க பண்ண போறோம்? இன்னைக்கு பிரச்சனை எங்களுக்கு தலைக்கு மேல இருக்குங்க நீங்க நினைக்கலாம். இதற்கு நான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எல்லாருக்குமே தெரியும் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி தான் முதல் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க? அப்படியே டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வரை ஈஸியா போயிட்டே இருப்பாங்க ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள். இவங்கதான் முதல் பெண் சர்டிபிகேட் வாங்கினாங்க, அதனாலதான் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு வரலாற்றில் இடம் பிடித்தார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா நிறைய பேர். அதுதான் கிடையவே கிடையாது. அது நீங்க அந்த அவங்களுடைய வரலாற்றை அவங்களுடைய வாழ்க்கை சரியத்தை படித்திருந்தால் தான் தெரியும். எப்படின்னா அவங்கதான் அந்த கல்லூரியிலேயே முதலா மருத்துவம் படித்ததே. முழுக்க முழுக்க ஆண்கள். இவங்க ஒருத்தர் தான் பெண். நினைச்சு பாருங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாரும் ஆண்களா இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு பெண் கல்லூரிக்கு போய் சேர்றாங்க. நான் மருத்துவம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவங்க போய் சேர்ந்ததும் மறுநாள் அந்த ஆண் மாணவருடைய பெற்றோர்கள் போய் அந்த கல்லூரி முதல்வரிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம். இல்ல அதாவது அந்த பெண்ணை வெளியேற்றணும், அந்த பெண் இருந்தா எங்களுடைய பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கல்லூரி முதல்வர் உறுதியா சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு பெண் இத்தனை மாணவர்களின் மன உறுதியை குலைக்க முடியும்னா அப்படிப்பட்ட மாணவர்கள், ஆண் மாணவர்கள் எனக்கு வேண்டியது இல்லை, இவங்க எல்லாம் வெளியே போட்டோம், அந்த பொண்ணு மட்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் வேற வழி இல்லாம விட்டுட்டாங்க. ஆண் மாணவர்கள் எல்லாம் ஒரு புறம் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு புறம் ஒரே ஒரு பெண்ணாக இவங்க முத்துலட்சுமி ரெட்டி உட்கார்ந்து படிக்கிறாங்க. அப்படியே அதை அப்படியே நினைச்சு பாருங்க. இன்னைக்கே அது கஷ்டம் அப்படின்னா அன்னைக்கு எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட மன உறுதியுடன் அவர் படித்து மருத்துவராகி அதன் பிறகு எத்தனை சாதனைகள் புரிந்தார் அப்படிங்கறது வரலாறு சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த மருத்துவம் போய் எவ்வளவு படிக்கிறாங்க, எத்தனை மருத்துவர்கள் கோடான கோடி பேர் சாதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விதை முத்துலட்சுமி ரெட்டி போட்டது. அப்ப பழைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க இன்னைக்கு இது பண்ண முடியும். அப்ப புத்தக வாசிப்பு உங்களுக்கு எதை குடிக்கின்றது? உங்களுக்கு வரலாறை குடிக்கின்றது. நீங்க வந்த வழி எப்படிப்பட்ட வழிங்கிறது அந்த வரலாறு, அந்த புத்தக வாசிப்பு தான் நமக்கு கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்குது. வேறு யாராலையும் சேர்க்க முடியாது. நாம நம்மளுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். நாம இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம நிக்கணும்னா நமக்கு முன்னாடி இந்த பாதையை போட்டு கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தது யாருங்கிறத நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதற்கு வாசிப்பு மிக முக்கியம்.